நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான சிவன் ஆலயத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது பேர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படி என்று அழைக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயில் போலவே இதுவும் அமைந்துள்ளது. கோயில பூட்டிக்குதா? பூட்டி தான் இருக்கான். மணி என்ன ஆகுது? க்ளீன் ஆகிடுறா. கங்கை கொண்ட சோழபுரம். போலாமே, இப்படி மேலே போயா. பெரிய கோயில் ராபா இது. கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு போல இதெல்லாம். கோயில் நட சாத்திட்டாங்க. அப்படி இல்லை, உள்ளியாச்சும் போயிருந்தாங்களா? நம்ம கோயில் கங்கை கொண்ட சோழபுரமா கோயில் பேர். இப்போதான் புதுசாக வரேன் இந்த இடத்துக்கு. அதாவது கும்பகோணத்துக்கு போகிற வழியில் இது இருக்குது. சென்னை ஹைவே ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோபுரம் பெருசாக தெரியும். பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்க. நல்லா புல்லுலாம் நல்லா இருக்குது, மெத்து நல்லா இருக்குது சுற்றி. அதாவது தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இருக்குது. இது சிவன் கோயில் தான் போல இருக்குது. சிவன் கோயில் தான், சிவன் கோயில் போல இல்லை, சிவன் கோயில் தான். அது அது ஏதோ பேர் சொன்னேன், இப்போ பேர் கூட மறந்துட்டேன். வெளியே கேட்டு பேர் சொல்கிறேன். வேண்டிக்கு நான் கோவில் தான். சிற்பம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சிற்பக்கலை எல்லாம் கருங்கல்லில் கட்டியிருக்காங்க. செவருலாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்லில், அதெல்லாம் அசைக்கவே முடியாது யாராலையும். ஞாபகம் வந்துச்சு. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை சோழபுரம்னா? கங்கை கொண்ட சோழபுரம்.
கங்கை கொண்ட சோழபுரம். அதாவது வந்து சிவன் கோயில் தானா? ஆமாம் ஆமாம். தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்குது. அதுதான் பார்க்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? சிற்பக்கலை கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓ, ரோடு வாங்கிட்டு தான் கண்டிப்பாக எட்டணும். மேலே இருந்து கொண்டு வரணும் க்ளீனாக. ஃபஸ்ட்டு இந்த ஏறின என்ன பிடிச்சிட்டு வரதுக்கடா கோயிலுக்கெல்லாம் அதான் பிடிச்சிருந்தா வரேன். நான் நம்மகிட்ட புரியல, நான் சொல்கிறேன். நடந்து வாயா, அப்படியே போகும், நம்ம மேலே வர மாதிரி. ஸ்டாப் பண்ணிட்டா. அது வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கும் இதுவும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டாக்கா, அதில் வந்து சிற்பக்கலைகள் கொஞ்சமாக தான் இருக்குமா, இதில் சிற்பக்கலைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். நான் ட்ரோன் வாங்கிட்டுனா கண்டிப்பாக அங்கே வருவேன். ஒரு ரவுண்டு போட்டுடுறேன். ட்ரோன் வாங்கி வீடியோ ஒரு ரவுண்டு போட்டுடுறேன் வாங்க. கங்கை கொண்ட சோழபுரம். அது வந்து லொக்கேஷன் நல்லா அருமையாக இருக்குதுங்க. நல்லா தஞ்சை பெரிய கோயில் மாதிரி கீழே எல்லாம் புல்லெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. அதாவது வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கோயில் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு அடுக்குது. ஃபுல்லாக செக்யூரிட்டி தான். கருவறை கோபுரம் வந்து செம்மையாக இருக்குது, பெருசாக இருக்குது. எல்லாம் வந்து சிற்பக்கலை தான் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து கோயிலை வந்து புதுப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து புதுப்பிக்கிறாங்க தான். இப்போ டைம் இல்லை, உள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை. இன்னொரு நாளைக்கு வந்துட்டு ட்ரோன்லாம் வாங்கிட்டு க்ளீனாக எடுத்து போடுறேன். நான் இந்த மாதிரி கோயிலெலாம் எடுத்து போடணும் நம்ம சேனல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு. இந்த மாதிரி பழைய கோயிலுக்கெல்லாம் எடுத்து போடணுன்ட்டு ஆசை தான். எடுத்து போடுறேன். நல்ல ஒரு கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஃபீல் காட்டுது, அருமையான ஃபீல் காட்டுது. மனசுக்கு ஏதோ ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக வந்து கும்பகோணம் வந்தேன். சென்னை ஹைவேஸில் கும்பகோணம் போனேன். மறுபடியும் கும்பகோணம் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்தேன். ரிட்டர்ன் வரும்போது போகும்போதே பார்த்தேன். ஆனால் அந்த கோயில் பார்த்துட்டு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது ஒரு ரவுண்டு போட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன். பெரிய கிணறு இது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில் நந்தி மட்டுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. வந்து பார்த்தா உள்ளே போயிட்டு, ஆனால் நடை வந்து சாத்தியிருந்தாங்க, இல்லைனா உள்ளே போயிட்டுருப்பேன், கோயிலுக்குள்ளேயே போயிட்டுருப்பேன். நடை சாத்திட்டாங்க. நந்தி மட்டுமே அவ்வளோ பெருசாக இருக்குது.
ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. ஓகே, இதோட முடிஞ்சுது. கங்கை கொண்ட சோழபுரம் இதோட முடிஞ்சுது. வெளியே போய் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். வந்து இங்கே கடையும் இருக்குது. அது வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த மாதம் வர மாதத்தில் 5ஆம் தேதி வந்து ஒரு பூஜை இருக்குங்க. வரவங்க கண்டிப்பாக வந்து கோயில் வந்து போங்க. நல்லா இருக்குது கோயில். ஆனால் சிவன் கோயில், சிவன் பக்தை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். கோயிலை வந்துட்டு பாருங்கள், சாமியை கும்பிட்டு போங்க, சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க.